Supreme Mobiles, Apple's authorized reseller. One-stop solution for all your Apple products. Riser shirts and trousers. சித்ரா மேம்க்கு பிக் பாஸ் ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் அவங்களும் என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ்குள்ளே போனீங்க அண்டு எப்படி அவங்கள வந்து நீங்கள் ஓகே நீ போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லி அமுச்சு விட்டீங்க? நிறைய ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்தோ வந்து ஃபேமிலியில கூட கொஞ்சம் பேரு எல்லாம் வந்து போக வேண்டாம் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணிட்டு தான் இருந்தோம், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா ஷீ இஸ் அ வெரி போல்ட் லேடி. வந்து எதுனாலும் ஷீ வில் டெல் டு எனிபடி, ஷீ வில் டெல் வாட் எவர் ஷீ ஹேவ் டு டெல். அதனால வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாம் இப்படி வந்து இதுக்கு வேண்டாம், கான்ட்ரவர்சி வேண்டாம் இன்னும் இதுல வந்து. பட் ஷி ஆஸ்க் மீ வாட் டு டூ. ஸோ நான் சொன்னேன் வந்து இட் இஸ் ஆல் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, போயிடுவோம். அதுலேயும் வந்து பெஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கேன், என்னோட டேட் ஃப்ரீயா இருந்தது அதனால நான் வந்தேன்னு சொல்லியிருக்கேன். சூப்பர் சார். சரி, இப்போ நீங்க எவ்வளோ மிஸ் பண்றீங்க அண்ட் குழந்தைங்க எஸ்பெஷலி எவ்வளோ மிஸ் பண்றாங்க? ஏன்னா அவங்க இல்லாம பசங்க பெரும்பாலும் இருந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். ஷீ இஸ் வெரி ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன் ஆல்சோ. ஸோ எவ்வளோ மிஸ் பண்றாங்க, நீங்க எவ்வளோ மிஸ் பண்றீங்க? மெயினா ஆக்சுவலா வந்துன்னா ஷீ இஸ் த ஒன்லி லேடி இந்த ஹவுஸ். நம்ம எல்லாம் 3 பசங்க, பெரியவங்க வந்து MBA படிக்கிறா ஃபர்ஸ்ட் இயர், சின்னவங்க 2 பேரும் 9th. ஸோ எல்லாம் ஆல் ஆர் பாய்ஸ் அட் ஹோம். ஷீ இஸ் த ஒன்லி லேடி அட் ஹோம். அதனால வந்து ஒரு கியூன் மாதிரி. ஸோ ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி வீடோடது. ஸோ ஈவன் கிட்ஸ் எக்ஸாம்ஸ் ஆர் ஸ்டார்டிங். ஸோ அதுல எல்லாம் எல்லாரும் மிஸ் பண்றோம், டெஃபினட்டா மிஸ் பண்றோம். நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, விசித்ரா மேம் ரொம்ப போல்டு, என்ன தோணுதோ அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் ஒரு சின்ன கான்வர்சேஷனும் ஆரம்பிச்சுது ஜோவிகா அவங்களுக்கும் விசித்ரா மேமுக்கும். ரொம்ப சின்ன கான்வர்சேஷன் ஆரம்பிச்சது படிப்பை பற்றி. பட் அது வந்து கமல் சார் எபிசோடில் அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து நின்று இருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜோவிகா வந்து ஆக்சுவலா வனிதா இஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னா வந்து விச்சுவோட ஃப்ரெண்டு. விச்சுன்னு வந்து ஃபேன்ஸ் நீங்க எல்லாம் கூப்பிடுறது வந்து விச்சுன்னு, நம்ம ஜெயான்னு தான் கூப்பிடுவோம். அதனால தான் ஒரு பேர் சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஷன். ஜெயா வந்து ஜெயாவோட ஃப்ரெண்டு. வனிதா இஸ் ஜெயாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஜோவிகா ஆல்சோ இஸ். நிறைய பார்த்துருக்கோம் முன்னாடி எல்லாம். ஐ திங்க் தே மீட் குவைட் ஆஃபன் வென் தே ஆர் இன் சென்னை. ஒரு பொண்ணு மாதிரி தான் வந்து பழகுவோம். அந்த யங்ஸ்டர் அந்த ஒரு இதுல வந்து வேகத்துல ஏதாவது பேசினேன் இல்லைன்னா அவங்க தாட்ஸ் ஆக்சுவலா அது சேஞ்ச் பண்ண வேண்டியது வேற ஆளுங்க. இப்ப நீங்க பாத்தீங்களா ஜோவிகாத எஜுகேஷன் மேட்ரு இந்த ஒரு இஷ்யூ நடக்கும்போது இஃப் யூ லுக் அட் பாவா சாரு எல்லாம் வந்து the way they reacted is not acceptable. She is a small girl, so can't blame. She is new to the industry. Ana Baba sir, Maya, clapping, whistling, I don't know what is that culture. No, adu vandu see, it is simple. படிமான்னு சொல்றது வந்து அது இது படிக்காத என்ன சொல்லி இருந்ததுன்னா இதிலும் கான்ட்ரவர்சியா இருந்தது. படிமான்னு வந்து யாருனாலும் வந்து ஒரு கன்சர்னா சொல்ற விஷயம்தான். அது இவ்வளவு ஒரு பெருசா பண்ண தேவையில்லை உள்ளதுதான் எனக்கு வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். இட் இஸ் நாட் ஒன்லி அகாடமிக்ஸ், இட் இஸ் நாட் ஒன்லி புக்ஸ், இட் இஸ் நாட் ஒன்லி ஸ்டடிங். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. எஜுகேஷன் வந்து ஷேப்ஸ் ஆஃப் அ பர்சனோட வேல்யூஸ், பர்சனோட கேரக்டர், பர்சனோட டிசிப்ளின், பர்சனோட ஸ்கில்ஸ், இதெல்லாம் டெவலப் பண்ணுவோம் எஜுகேஷன். நீங்கள் 2 விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஒன்று வந்து ஜோவிகா சின்ன பொண்ணு ஓகே அப்படின்னு. ஸோ அந்த மேம்க்கும் ஜோவிகாக்கும் இருந்த அந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அண்ட் நீங்கள் ரியாக்ஷன்ஸ் பற்றி பேசுனீங்க. அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கோவத்தை ஏற்படுத்துச்சா இல்லை வருத்தத்தை ஏற்படுத்துச்சா? அது என்ன சார் ஆச்சு? ஜெனரலி இது ஒரு நார்மல் கான்வர்சேஷன். ஆஸ் யூ ரைட்லி செட் தி ஃபர்ஸ்ட், இட் இஸ் ஜஸ்ட் அ வெரி வெரி நார்மல் கான்வர்சேஷன். படிமா, பேசிக் எஜுகேஷன் இருமான்றது ஒரு கன்சர்ன் தான் சொன்னது. இட் இஸ் நாட், ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஒரு கண்டென்ட்டுக்காகவோ ஒரு ஆர்குமெண்ட்டுக்காகவோ பண்ணதான் எனக்கு தெரியல.
அது Otherwise also- மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சார். அதுதான் இந்த கரெக்டா வந்து கமல்ஹாசன் சார் நேற்றுக்கு சொன்னீங்கல்ல, ஜெனரேஷன் கேப்னு சொன்னீங்க. இப்ப நம்ம பசங்கனாலும் எல்லா விஷயம் வந்து கேட்கறது கிடையாது. நம்ம ஓல்டிஸ் ஆயிடும், அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் ஆயிடுவாங்க. அது வந்து இருக்கு. அந்த ஜெனரேஷன் கேப் தான் ரீசன் நினைக்கிறீங்க? வந்து இந்த மேட்டர் நம்ம இனி பேச வேண்டாம் சொல்லியிருந்தா ஐ ஆம் ஷுவர் தட் ஷீ வுடன்ட் ஹவ் டேக்கன். இது வந்து செகண்ட் இப்போ எடுத்தனா கூட இந்த டாபிக் எடுத்ததே வந்து இஸ் யோவிகா தான் இந்த டாபிக் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் திருப்பி. இப்போ விசித்ரா மேம் இந்த சைட் பேசும்போது அவங்களும் கொஞ்சம் ஷீ லாஸ்ட் ஹர் டெம்பர் அப்படின்ற மாதிரியும் வந்து இருக்கு. ஸோ அவங்க மேபி அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க சார்? நான் தான் சொன்னேன், கொஞ்சம் போல்டான ஒரு கேரக்டர். நோ, சும்மா பேசும்போதே வந்து the other person will think that ஏதோ வந்து கத்துறோ இல்லைன்னா வந்து கொஞ்சம் ரூடா பேசுறேன்னு நினைக்கிறேன். தட்ஸ் அவர் டோன். பேசுதுல ஒரு டோன் இருக்கு. பிளஸ் மைனஸ் இது தேர். வந்து ஷீ ஆல்சோ பிடிக்கலன்னு வரும்போது கொஞ்சம் விட்டுருக்கலாம், சின்ன பொண்ணு போட்டோன்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா அதுல இப்ப நீங்க ஒண்ணு பார்த்தோன்னா இந்த பிக் பாஸ் இருக்கு, பெரிய ஒரு ரியாலிட்டி என்டர்டெயின்மெண்ட் ஷோ. கோடி மக்கள் பாக்குறாங்க. ராங் மெசேஜ் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வெளியில போகக்கூடாதுன்னு தான் என்னோட இது. ஜோவிகா வந்து படிக்க வேண்டான்னு எங்கேயும் சொல்லல, அவங்க படிப்புல இன்ட்ரெஸ்ட் காட்டலன்ற ஒரு இது. அண்ட் இந்த பக்கம் விசித்ரா மேமும் வந்து நீ படிச்சாதான் எல்லாம் அப்படின்றதும் சொல்ல, படிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு இதாக தான் இருந்தது. ஸோ இது சம்வேர் இவ்வளோ தூரம் பெருசாக ஆயிடுச்சு. நீங்கள் கமல் சார் என்ன சொல்லுவாருன்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அண்ட் கமல் சார் இதை அட்ரஸ் பண்ணதை பற்றி? கமல் சார் வந்து கண்டிப்பா எஜுகேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா he will not say. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர் தான். அதுதான் நான் சொன்னது வந்து இது ஒரு ரியாலிட்டி ஷோ, கோடிக்கணக்கில் மக்கள் பாக்குறாங்க. அதுல பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கட்டும், கண்டஸ்டன்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், they should not be. இது வந்து வெளியில பேசியிருக்கலாமே, வெளியில பேசியிருக்கலாம். எதுக்கு வந்து உள்ள போய் பேசி வந்து ஒரு அன்னெசரி கான்ட்ரோவர்சி, நம்ம ஒரு ராங் மெசேஜ் கொடுக்க மாதிரி இங்க பேசியிருக்க வேண்டாம் அப்படின்றது தேவையில்லை. ஆக்சுவலா வந்து இது ஒரு சிம்பிள் தான். நம்ம வந்து இப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகளோ இவன் நம்ம குழந்தைகள் கூட டெய்லி வந்து 10 வாடி நம்ம சொல்றோம், படிடா படிச்சாதான் லைஃப் இது சொல்றோம். வந்து ஐ டோன்ட் திங்க் அதுல வந்து ஒரு பெரிய ஒரு இது தப்பு கிடையாது. படின்னு சொல்றது வந்து தப்பு கிடையாது. சரி, இப்போ நீங்க ரியாக்ஷன்ஸ் பத்தி சொன்னீங்க, 2 பேர் வந்து கிளாப் பண்ணதோ இல்ல அது ஹவ் அது பார்க்கும்போது ஹவ் ஹர்ட்ஃபுல் இட் வாஸ் ஃபார் யூ, ஆர் என்ன ஃபீல் பண்ணீங்க சார்? நீங்க வந்து ஒரு கிரைம் பண்ணக்கூடிய ஒரு ஆள்லயும் வந்து அந்த கிரைம் என்கரேஜ் பண்றோம்ல, அது வந்து ரொம்ப தப்பு. வீக்கெண்ட்ல கமல் சார் வந்து கண்டிப்பா இதை அட்ரஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேத்திக்கு அதை பயங்கரமா அவர் ஸ்டைல ஹேண்டில் பண்ணாரு. அண்ட் நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார்? நான் ஆல்ரெடி சொன்னேன், வந்து நான் ஒரு பிக் பாஸ் முன்னாடி சீசன்ஸோட ரெகுலர் ஒரு வாட்சர் கிடையாது. ஆனா வீட்டுல பார்ப்போம். ஆனாலும் கமலஹாசன் சார் வரும்போது நம்ம பாக்கி மெயில் பண்றேனோ நம்ம போன்ல இருக்கனால கூட அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆமா, ஸோ நேத்திக்கும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இல்லையா சார்? ஒரு விஷயம் ஓப்பனா நான் சொல்றேன், வந்து நான் படிக்கல, அவங்களுக்கு படிப்பு வரல, விட்டுருங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு கரெக்ட் மெசேஜா எனக்கு வந்து தெரியல. விசித்ரா மேம் உள்ள இருக்காங்க. இப்போ அவங்க மென்டல் ஸ்டேட் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு உங்க சைட்ல இருந்து ஒரு அட்வைஸ் நீங்க இப்போ ஒரு வேளை சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? எனக்கு தெரிஞ்சவரே she is not become a contestant. ஒரு கண்டஸ்டண்டா இருக்கவே இல்லை. இது ஆக்சுவலா நான் வந்து நிறைய வாடி she have I think told also என் ஹஸ்பண்ட் வந்து திட்டுவோம். ஏன்னா ஒரு 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 ஷூட்டிங் இடத்துல போறோம், இல்லைன்னா ஒரு இடத்துல போறோம், 100 பேர் இருந்தேன்னா for her all 100 people are very good people. That is her perspective and that is the way she thinks. அதே மாதிரி இங்க போய் வந்து 18 பேர் இருக்கிறாங்கன்னா இல்ல 17 பேர் இருக்கிறாங்கன்னா 17 பேர் நல்லவங்க, 17 பேரும் வந்து
பையன் பொண்ணுன்னு நினைச்சு நம்ம பேசினாலும் ஆக்சுவலா இவங்க எல்லாம் கண்டஸ்டன்ஸ். ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ஸ் வின் பண்ண வேண்டாம் என்று சொல்லி வந்திருக்காங்க. அப்படி ஒரு கண்டஸ்டன்டோட வின் பண்ண வேண்டாம்னு நினைச்சு சும்மா விளையாடலாம் சொல்லி நினைச்சு ஒரு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எடுத்ததுனால அதுல ஃபர்ஸ்ட் பேரு விச்சு பேராதான். ஸோ வந்து அவங்க இன்னும் கேமை புரிஞ்சுக்கிட்டு கேமை விளையாடணும் அப்படின்றது உங்களுடைய கண்டிப்பா கேம்னா வந்து அவங்க ஷீ இஸ் நாட் லைக் தட். அவங்க வந்து அந்த கேம் விளையாடுறதுக்கு, இந்த பொலிட்டிக்ஸ் பண்றதுக்கு, இந்த பின்னாடி பேசுது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலா அவங்க டிக்ஷனரியிலே கிடையாது. அதான் பேசணும்னா மூஞ்சிலே பேசுவாங்க. லெட்டர் பிளேயர் கேம் அண்ட் கம் வந்து எல்லாரும் மிஸ் பண்றோம், நம்ம வீட்டுல எல்லாரும் தான் மிஸ் பண்றோம். ஆனா வந்து லெட்டர் பிளேயர் கேம் வி ஆர் வித் ஹர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் முன்னாடி இந்த எஜுகேஷன் மேட்டர், இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பேசி வச்சது. அந்த டாக்டர் வந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணோம் உள்ளது வந்து டிஸ்கஸ். ஆக்சுவலி ஒரு சென்டர் மாதிரி தொடங்கணும், ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஷீ இஸ் ஆல்ரெடி டூயிங் ஆன்லைன் கவுன்சிலிங் என்றால். ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தான் பண்றோம். அங்க இருக்கிற டைம்ல வந்து ஷீ இஸ் டூயிங் ஆல் தோஸ். ஷீ வாஸ் ரைட்டிங் 2 books ஆன் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணிருந்தோம். அந்த லெட்டர் கம் பேக் கண்டினியூ பண்ணல. லெட்ஸ் see சார் அடுத்தடுத்த வாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுடைய டைம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Supreme Mobiles, Apple's authorized reseller. One-stop solution for all your Apple products. Riser shirts and trousers.